ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு லோ காம்படிஷன் உள்ள ஒரு 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் பார்ப்போம். நான் சொல்ல போகிற இந்த 5 வெப்சைட்டில் கட்டாயம் உங்களுக்கு 3 வெப்சைட் ஆகுது புதுசாக இருக்கும். ஓகே, நம்ம ஏன் அந்த ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸுன்ற நம்பர் ஆஃப் வெப்சைட்டை கூட்டுறோம் அப்படின்னு ஒரு சொன்னால் நமக்குரிய வாய்ப்பை வந்து நம்ம கூட்டுறோம். அதுதான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இயங்குகிற பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இயங்குகிற பிளாட்ஃபார்முக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, அதாவது பையர்ஸ் வருவாங்க. நீங்கள் சர்வீஸ் இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பையர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யும்னு சொன்னால் பையர்ஸை கெச் பண்ணி கொள்றதுக்காக ஆன்லைனில், ஏன்னா ஆன்லைன் பையர்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அவங்கள வந்து நிறைய வழிகளில் இருந்து என்ன செய்யும்னா கவரும். எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பெக்லிங்ஸ், அதே மாதிரி க்ரோஸ் ப்ரொமோஷன், இப்படியான கன்செப்டுகளில் கவரும். ஸோ இதில் என்ன செய்யும்னா ஒவ்வொரு போட்டி நிறுவனங்களும் அந்த போட்டியோட சேர்த்து வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுக்கொள்ளும். அப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற பையர்ஸை மட்டும்தான் உங்களால் கவர் இயலும். அதே மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் வெப்சைட்டை கூட்டினீங்கன்னா அந்த வெப்சைட்டை மற்ற வெப்சைட்டில் உங்களோட கம்பெடிட்டர்ஸ் வெப்சைட்டில் இருக்கிற அந்த பையர்ஸையும் உங்களால் கவரக்கூடியமாக இருக்கும், வாய்ப்பு கூடும். அதுதான் இதில் இருக்கிற மெயினாக. ஸோ இதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னா ஆன்லைன் மணி மேக்கிங்கில் சரியான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ரியல் மணி மேக்கிங் வந்து கட்டாயம் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குமா. நீங்கள் லேர்னிங்கை பேஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலும் இங்கே வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். ஓகே, ரைட். அதே மாதிரி நாங்கள் ஆன்லைனில் இந்த ரியல் ஆன்லைன் மணி மேக்கிங் கன்செப்டில் வந்து நாங்கள் ஒரு இது ஒன்று கண்டக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜொப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த ஜொப்ஸை எடுத்து ஜஸ்ட் இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து தன்னோட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி, தன்னோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுதுகள். ஸோ எந்த ஒரு ஹை ரிஸ்க்கான கன்செப்டும் இங்கே இல்லை, ஈஸியான ஒர்க் தான். அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜொப்ஸ், அதே மாதிரி டைப்பிங் பண்ணுறது, சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, ஆர்டிக்கல் ரைட்டிங், அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ், ஃப்ரீலான்ஸ் ஜாப், இப்படியான கன்செப்ட் தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே போல் 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இங்கே நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பி யுவர் ஓன் பாஸ், நீங்கள் தான் இந்த ஜாபுக்கு பாஸ், அப்படியான கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கா இல்லாமல் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி, இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுடைய ஏர்னிங்ஸும் இங்கே இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் சர்வே மொபைலில் வச்சுட்டே சர்வே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி தான். இப்படி 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி நான் இதில் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 27 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஏர்ன் பண்ணுவோம். நாங்கள் 5 இயர்ஸாக ரன் பண்ணணும்னு சொல்லாமல் இந்த 5 இயர்ஸாக இங்கே என்ன நடக்குது, இந்த பிள்ளைகளோட ஏர்னிங் என்ன, அதோட ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணி கொள்ளலாம், இதை அனலைஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இந்த சேனலோட அக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவிலையும் இருக்கும். ஸோ இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு மேலே எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஷோ ஆகிரும். அதே மாதிரி அதை அக்சஸ் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் மேலே இருந்துடும். அதே மாதிரி எங்களோட குரூப் அக்சஸை வந்து நீங்கள் ஃபாரினில் ஸ்ரீலங்கா இல்லாமல் வேறு கண்ட்ரியில் இருக்கிறார்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும் 1-2, அதையும் அக்சஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸும் இருக்கும், அதையும் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே நாங்கள் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே போல் எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற கன்செப்டில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். ஸோ அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், குவாரா, த்ரெட்ஸ், டிக்டாக், ஸோ இது எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா. எந்த ஒரு கன்செப்டில் இருக்கிறனாலும் உங்களுக்கு வந்து இது சரியாக விளங்குறதுக்காக தான் நம்ம இப்படி வேஸ்களை சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ ஷோ ஆகிருமா, இங்கே நீங்கள் வீடியோஸை செக் பண்ணி கொள்ளலாம். யூஸர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ். ஓகே, ரைட். நான் கன்செப்டுக்குள்ளே போவோம்.
முதலாவது உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஜாப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஃப்ரீலான்ஸ்னா இது ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயர் வந்து அவர்கிட்ட இருக்கிற சேவிஸை வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஆஃபர் பண்ணுறது. இது உண்மையாகவே இவங்க இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னாலுமே இப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை கம்பெனி வைஸாக ரன் பண்ணுறாங்க. கம்பெனி வைஸாக ரன் பண்ண போகக்குள்ள இங்கே இவங்களுக்கு அந்த ஓர்டர்ஸ் கிடைக்கிற வீதம் வந்து கூடுதலாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம இது எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் கம்பெனி அப்படிங்க இல்லாமல் நீங்கள் சேவிஸ் ப்ரொவைட் பண்ணுறாலும் சேவிஸ் கெதர் பண்ணுறாலும் என்னென்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கனெக்ட் ஆகிறது தான் ஃப்ரீலான்சிங். ஓகே, அதே மாதிரி இந்த சேவிஸ் ப்ரொவைடரை வந்து அவர் ப்ரொவைட் பண்ணுற சேவிஸில் வந்து அவர் 100% எக்குரேட்டான பர்சன், அதாவது knowledgeable பர்சன் தாங்கிறது அவசியம் இல்லை. அதை என்ன செய்யணும், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு knowledge இருந்தால் ஓகே. ஓகே, இது கொஞ்சம் டீப்பான விஷயம், அதை நீங்கள் கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. நானே வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதாவது இப்போ நான் லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன்னா உண்மையாகவே எனக்கு அந்த லோகோ டிசைன் பண்ண தெரிஞ்ச ஒரு ஸ்கில் இருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. பட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ப்ளஸ் வந்து நவ் எல்லாத்துக்குமே வந்து ஏஐ வந்துட்டு, ஸோ நீங்கள் ஏஐயை உங்களுக்கான ஒரு அசிஸ்டண்டாக யூஸ் பண்ணி இப்படி ஃப்ரீலான்சிங் செய்யலாம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட், நீங்கள் ஓன் பிஸ்னஸ் தான். இதை வந்து ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்டாகவும் நீங்கள் இது பண்ணலாம், கான்ட்ராக்ட் பேஸ்லையும் இது பண்ணலாம். சம்டைம் ஒரே டைமில் நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி நிறைய பேர் வந்து லாங் டேர்மாக சில கம்பெனிஸுகளுக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படியும் இருக்குதா, இது என்னத்தை அவங்க பார்க்குறாங்கன்னா உங்களோட ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா கழிச்சு அவங்க திருப்தி அடைவாங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் நம்மளோட கிளாஸ் சப்ஜெக்டில் இருக்குது, அதில் அப்படி ஒரு கான்செப்டே இருக்குதா, தனி கான்செப்டே. ஓகே, ரைட். அடுத்தது ஃப்ரீலான்சராக ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மெயினாக நீங்கள் என்னத்தை உங்கள்கிட்ட வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரீலான்சிங் ஆஃபர்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் வே டு ஏர்ன் மணி இன்கம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் வே ஒன்று உங்களுக்கு இது பண்ணுது. உங்களோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், அதாவது நீங்கள் அந்த துறையில் எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது அதே மாதிரி அதில் எக்ஸ்பர்ட். இப்போ நீங்கள் படித்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஸ்கில் ஒன்று வளர்த்து கொள்றீங்களே, அதை ஓகே தான், பேசிக் அதுதான். பட் அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாக ஒரு இடத்துல இன்வால்வ் பண்ணிட்டு எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாகவும் இருக்குமா. இப்போ உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் முதலாவது பார்க்கணும். இந்த ஃப்ரீலான்சிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அந்த knowledge இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நாங்கள் இங்கே மெயினாக எதை பார்க்குறோம்னா உங்களுக்கு அது சம்பந்தமான knowledge இருந்து இருக்கிறார்களுக்கு தான் முன்னுரிமை. இப்போ நம்ம என்னதான் இது பண்ணாலும் அந்தந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுப்போம். ஓகேயா, ரைட். அப்போ இதில் முதலாவது நீங்கள் என்னென்ன ஃப்ரீலான்ஸ் பண்ண வரப்போக்குள்ளே முதலாவது யோசிக்கணும் என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் எதில் குட், அதோட இந்த வேர்ட் சரியான வேர்ட் தான், எந்த ஒர்க் செய்கிறது மூலமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய் மீன் என்னென்னா இப்போ பாருங்கள், நீ ஒரு ஒர்க் ஒன்று நான் இப்போ டீச்சிங் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ நான் டீச் பண்ணுறேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதன் மூலமாக எனக்கு வந்து ஏர்னிங், உண்மையாகவே நான் இங்கே ஏர்னிங்ஸுக்காக தான் இது பண்ணேன். ஏர்னிங்ஸ் வந்தாலும் எனக்கு அது என்ஜாயாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஏர்னிங் வரலைன்னாலும் உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கணும். அந்த துறையை தான் நீங்கள் தெரிவு செய்யணும். அந்த வேலையை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியான வருமா, அதில் நீங்கள் ஒரு இன்கம் வந்தால் தான் திருப்தி அடைவீங்கன்னு ஒரு சொன்னால் அது வந்து உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏர்னிங் வந்தால் தான் திருப்தி அடைகிறங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு ப்ரொசஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னு ஒரு சொன்னால் அது வந்து உங்களுக்கான ஒர்க் இல்லை. ஓகே, உங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா, அதில் ஏர்னிங்ஸ் வரலனாலும் நீங்கள் அதில் திருப்தி அடையணும். அந்த ஒர்க்கை செய்கிறது மூலமாக நீங்கள் திருப்தி அடையணும். அதே மாதிரி ஒரு நிச்ச ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அந்த நிச்சை வந்து கண்டினியூஸாக செய்துட்டு இருக்கணும். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஒரு நிச்சுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கான்செப்ட், எந்த கான்செப்ட் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு வந்து அனிமேஷன் ஸ்டோரியை ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அனிமேஷன் ஸ்டோரி தான் போடணும். அந்த அனிமேஷன் ஸ்டோரிக்குள்ளே ஹெல்த் சம்மந்தமானது போடுறேன், அதே மாதிரி மணி மேக்கிங் சம்மந்தமானது, இப்படி இல்லாமல் ஒரு நிச்சை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அந்த நிச்சையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது உங்களுக்காக ஆன்லைனில் ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஓகே, அது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரியா, எங்கே உங்களோட ஒர்க்கை வந்து அங்கே இது பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள்
இந்த ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணீங்க. இந்த ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனிப்பட்ட ரீதியான உங்களை தேடுவாங்க. இவங்க எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி தேட போக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் அடையாளப்படுத்தப்படணும். அதுதான் கன்செப்ட். நம்ம இந்த ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிரெக்டாக கிளைண்ட்டை நீங்கள் அவுட்ரீச் பண்ணலாம். அதே மாதிரி சர்ச்சஸ் மூலமாக டார்கெட் பண்ணிக்கொள்ளலாமா. ஓகே, மற்ற கன்செப்ட் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்கம், ஏன்னா few $100 to $1 lakh per month depending on your skill, experience, demand, their service. ஓகே, நீங்கள் தெரிவு செய்கிற அந்த துறையில் எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குது, அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எவ்வளோக்கு வளர்த்துக்கொள்கிறீங்கிறதுல இருக்குதா, அதை கொஞ்சம் நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பிகினர்ஸ் அவங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறாங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மணிக்காலத்துக்கு $50 to $40, மற்றாக்கள் ஒரு வருஷத்துக்கு $1,00,000 வரையும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரீலான்சர்ஸ் அப்படி இருக்கிறாங்க ஆன்லைனில். ஓகே, ரைட், டன். அடுத்தது இது மோஸ்ட் சூட்டபிள் யாருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி இதில் இருக்கிறீங்க, அதாவது ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு இன்னும் சில வெப்சைட்டுகள் தெரிஞ்சால் நல்ல, எனக்கு ஓர்டர்ஸ்க்கு பெற்றுக்கொள்கிற வீதம் குறையினா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் உங்கள்கிட்ட ரியலாக அந்த நாலேஜ், அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கிறாக்கள்னு சொன்னவனே, அதாவது எனக்கு லோகோ கிரியேஷன் பண்ண தெரியாது, பட் அந்த லோகோ கிரியேஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று இருக்குது, அதாவது ட்ராப் சர்வீஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினைச்சா உங்களுக்கு இது சூட்டபிள் தான். பட் என்ன, நீங்க 2 வெப்சைட் விதமான வெப்சைட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி வரும். ஓகே, அதை நீங்க தனியான கன்செப்ட்ல பாருங்க. நான் இது மோஸ்ட் சூட்டபிள் அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இன்பில்டா இருக்குது ஆல்ரெடி, அப்படியான ஆக்களும், அதே மாதிரி நல்லா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு போறாக்கள், இன்னும் இன்கம் வேணும்னு சொல்றாக்களும், அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சரை உங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாக்களும். இப்போ நீங்கள் நினைச்சா லோக்கலாகவே ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை செய்து எடுக்கக்கூடிய மாதிரி கன்செப்ட் உள்ள ஆக்களும் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாமா. அடுத்தது வெப்சைட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஃபீட் கோயர்ட். ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப காலமாக ஆன்லைனில் இருக்குது. இதுக்கு அப் மூலமாக நீங்கள் இது பண்ணால் சரி. நீங்கள் கண்டென்ட் ரைட்டர், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இதில் நீங்கள் அப் இருக்குது, அப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் லோ காம்படிஷன் தான். நிறைய பேருக்கு இது, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, மேக்சிமம் ஆக்களுக்கு. ஸோ இது என்னென்னா, இந்த மற்ற நீங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸுகள் மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுக்கலாம். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இது பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, சம் வெப்சைட்ஸ் உங்கள்கிட்ட பேமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் பயப்படாமல் பேமெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க கேட்குறதா இருக்குமா. அடுத்து ப்ரோக்சர். ஸோ ப்ரோக்சர் என்னென்னா ரிமோட் வெப்சைட் கன்செப்டுக்குள்ளே வரும். ஓகே, இங்கே இவங்க ஒரு ஜாப்ஸ் ஒன்று ரிட்டெயில் அசோசியேட்னு சொல்லி ஜாப்பை போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கேருந்து என்ன செய்யணும்னா ஜாப்ஸ் இதாகும். இது ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, ரிமோட்டாங்கிறதெல்லாம் இங்கே கன்செப்டில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து டிசைன் ஹில். நீங்கள் இந்த டிசைன் பண்ணுறாக்களுக்குரிய பெஸ்ட் சைட்டாக. இதில் இன்னொன்று என்னென்னா கண்டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு லோகோ கிரியேட் பண்ணித்தாங்கன்னு ஒரு கண்டெஸ்ட் வைப்பாங்க, ஒவ்வொரு வீக், ஒவ்வொரு மந்த்லி. அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டிசைனை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது, அவங்க சொல்கிற அந்த க்ரைட்டீரியாக்குள்ளேருந்து அப்லோட் பண்ணும்போது உங்களோட டிசைன் செலக்ட் பண்ணப்பட்டால் உங்களுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் மணி இது பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சர்வீசஸ் பாருங்கள், 3 மில்லியன் சாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. 5 மில்லியன் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர்ஸுக்குரியது மட்டுமா பாருங்கள், 5க்கு 4.98. அப்படி நீங்கள் இதில் கனெக்ட்லாம் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட், வின்சிப், அதே மாதிரி டிலாய்ட், பிபிசி, இவங்க தான் இதில் பெரிய இதாக இருப்பாங்க. அந்த ஸோ கனெக்டடில் இருப்பாங்க. நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக டிசைனர்ஸுக்கு கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்க. இதை நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர், ஒரு ஏர்னிங் பேஸ் இந்த டிசைன் ஹில்லிருந்து உருவாகும். ஓகே, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதை தொடர்ந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ரீட்ஸியில் என்னென்னா, இது பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா புக் ரிலேட்டடான எல்லா கன்செப்டும் இங்கே இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் புக்கை எடிட் பண்ணுனா எடிட்டர்ஸ் இருப்பாங்க, புக்கை டிசைன் பண்ணுனா டிசைனர்ஸ் இருப்பாங்க, புக்கை பப்ளிஷ் பண்ணுறோன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, புக்கை மார்க்கெட் பண்ணி தரதுக்கு, அதாவது செல் பண்ணி தரதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா செல் பண்ணி தருவாங்க. அது மாதிரி புக்கோட கோஸ்ட் ரைட்டர்ஸ்னா கோஸ்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு புக்குக்குன்னு ஒரு வெப் டிசைன் வேணும்,
இருப்பாங்கன்னா வெப் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் செய்து கொடுக்குற மாதிரி இருக்குமா, அதாவது நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம் ரேட்ஸில். ஓகே, அடுத்தது வந்து gun.io. ஸோ இதுவும் வந்து வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனி தான். ஸோ இங்கேயும் நிறைய கம்பெனிஸ் அமேசான், டெஸ்லா, ட்ரபிள், சிஸ்கோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட இது பண்ணுறாங்க, ஜாப்ஸ் இங்கேருந்து ஆக்களை ஹையர் பண்ணி ஜாப் செய்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய 100 கண்ட்ரிஸுக்கு மேலே இங்கே இது பண்ணுது. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாக்கள் தாராளமாக தெரிவு செய்யலாம். ஸோ இதில் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் மெயினாக இது பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட், அதே மாதிரி நோட் ஜேஎஸ், இது தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். ஸோ டெவலப்பர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் தான் இந்த சைட். ஸோ இதில் இருந்து நீங்கள் தாராளமாக இதை உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இந்த கான்செப்ட் உள்ளாக்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் எல்லா கோடிங் ரிலேட்டடான இதையுமே வந்து ஏஏஏ வந்துட்டு போல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு. இப்போ நீங்கள் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குரிய கோடை அதுவே வெப் பேஜுக்குரிய கோடை கிரியேட் பண்ணி தர மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்கை மெயின்டைன் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இந்த 5 வெப்சைட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த டிசைன் ஹில்லை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீட் கோயோன், அதே மாதிரி நீங்கள் இந்த gun.io, ஸோ இதையும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. மற்றதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், இது ஓகேயா எந்த மாதிரி கான்செப்ட் அதுங்கிறது உங்களுக்கு விளங்குமா. ஓகே, தேங்க்யூ.